சாப்பாடு பேச சொல்லுவாங்க. எங்களுக்கு இது சரியா புரியாது. காதை கிட்ட கொண்டு போய் நாங்க கேட்குவோம். வாய் மட்டும் அவங்களுக்கு அசைக்கும், ஆனா அந்த சத்தம் வராது. ஆசைப்பட்டாங்க அவங்க பேசுறதுக்கு. இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு சகலமும் பர்ஃபெக்டா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. நல்ல ஒரு குரல், பலம் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. கை கால் எல்லாத்தையுமே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆரம்பமே அவர்கிட்ட அப்படியே எய்தோ தானோ அப்படி வேண்டாம். ஹல்லேலூயா சொல்ற நேரத்துல ஒவ்வொரு வாட்டையும் நீங்க சொல்ற நேரத்துல அவரோட நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துறீங்க. அப்படியாக இருந்தா இன்னொரு வாட்டி நம்ம திருப்பிட்டோம் அவர்கிட்ட சொல்லுவோம், ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு. எஸ், நீங்க இன்னைக்கு நீங்க ஆராதனை பண்ற வந்திருக்கிறவரு இன்னும் ஒவ்வொரு ஆளுக்கும் தனிப்பட்ட முறையில் அவர் அற்புதத்தை செய்திருக்கிறாரு. எனக்கு 9 வாட்டி செய்திருக்கிறார். ஒரு வாட்டி 2 வாட்டி இல்ல, அநேக வாட்டி. ஆனா ஏதோ தானோ ஜஸ்ட் அந்த டைமை பாஸ் பண்றதுக்கு ஒரு டியூட்டி, ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போ அப்படி இல்லை. இன்னைக்கு நீங்க வந்து பிரயோஜனமா நம்ம போகணும். அந்த இன்னைக்கு எடுத்துட்டு வந்த மெசேஜ நன்றாக புரிந்து நம்ம வீடு திரும்ப வேண்டும். அதுதான் நம்மளுக்கு. அப்போ அவர் எல்லா அற்புதத்தையும் அவர் செய்வார். He directly were connected with you. உங்களுக்கு கான்வர்சேஷன் அவர் பேசுவார். அவரு இரண்டாவது, எப்போதும் பாஸ்டர் தங்கராஜ் வந்து வெள்ளனியே ஒரு 2 நாள் அவர் வந்து இந்த புலித்தின் வர்றதுக்கு முன்னே அவரு நம்மளோட குரூப் மெசேஜ்ல போட்டுருவாரு, ஸ்பிரிச்சுவல் ரீடிங் ஃபார் த சண்டே சர்வீஸ் இது 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 அப்படின்னு எழுதிடுவாரு. நம்ம எத்தனை பேர் நம்ம படிக்கிறோம்னு என்னன்னு தெரியல. இன்னைக்கு அவங்க கொடுத்த இன்னைக்கு பேசுறவங்க பத்திமா சினிமா அவங்க கொடுத்தது வந்து புக் ஆஃப் லீவ்க 16, 19 to 25. இது ஒரு சின்ன கதை இருக்கு. அந்த கதையோட நான் ஆரம்பிச்சிடுறேன். ஒரு போதகர் அவரோட சபையில அவர் பிரசங்க சொல்லி முடிச்சோடனே அன்னைக்கே அவர் சொல்லிட்டாரு, அடுத்த வாரத்துக்குள்ள சத்தியத்தை பேசுறதுக்கு சொல்லிட்டாரு. இந்த புஸ்தகம் நான் உங்கள்கிட்ட சொல்றேன், அதை நன்றாக படிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப எல்லாமே ஓகே 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 அப்படின்னாங்க. அவர் கொடுத்த சத்தியம் வந்து ஜான் 22, நல்லா படிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னாரு. அந்த மறு வாரம் வந்துருச்சு. அப்ப அவர் கேட்டாரு, எல்லாம் நீங்க எல்லாம் படிச்சிட்டீங்களான்னு. எல்லாம் கை தூக்குனாங்க, நாங்க எல்லாம் அந்த சத்தியத்தை படிச்சிட்டோம் அப்படின்னு. சரி, ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க அந்த வசனத்தை அப்படின்னு. ஜஸ்ட் த வெர்சஸ்லாம். சரி, உங்களோட புஸ்தகத்துல நீ எடுங்க ஜான் 22. இருபத்தி 2 இல்ல. ஆனா அந்த பாஸ்டர் வந்து கேட்கிறப்ப அந்த நாளுக்கு எல்லாம் கை தூக்கிட்டாங்க, நாங்க எல்லாம் படிச்சிட்டோன்னு. அப்படி நான் அந்த ஒரு வாரமா படிக்கவே இல்லை. அதுக்கு தான் வெள்ளனே பௌதர்கர் எப்போதும் எழுதிடுவாரு, படிச்சுட்டு வாங்க அப்படின்னு. இன்னைக்கு அவங்க சொன்ன காரணியமும் ஒரு எச்சரிக்கையான உள்ளதை இன்னைக்கு அவங்க பேச போறாங்க. ஒரு பணக்காரனுக்கும் ஒரு ஏழைக்கும் உள்ள வித்தியாசத்தை இன்னைக்கு அவங்க சொல்லுவாங்க. ஸோ ஏதோ ஒரு புலித்தை அவங்க சொன்னாங்களா, ஜஸ்ட் கோ த்ரூலா, நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு அந்த வார்த்தை உங்களுக்கு பேச ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அதோட இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கும். அடுத்தாப்புல ஓப்பனிங் ப்ரேயர் முடிஞ்சு ஓப்பனிங் சாங் ஒரு பாடல ஆத்துமாவே முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்புரை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று போற்றிடும் மானோர் போரத்துள்ளோ
சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோம் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமாவே உன்னாண்டவரே தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாதளித்த உன்னாண்டவரே தொழுதேற்று தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத ஆத்துமாவே உள்ளமே உன்னாண்டவரே தொழுதேற்று நாளை அன்பு வைத்தாதளித்த உன்னாண்டவரே தொழுதேற்று தினம் உலகில் செய்வதமான ஒரு தருணம் மேலான தினம் உலகில் செய்வதமான ஒரு தருணம் மேலான ஆத்துமாவே முழு உலமே உன்னாண்டவரே தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாதளித்த உன்னாண்டவரே தொழுதேற்று. மாறி மாறி வாசிக்கிறார். லூமினா அவர்கள் படிக்குவாங்க. Book of Psalm, verses 1 to 17. மாறி மாறி வாசித்த சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 1-17 வரை. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லோரும் என்னை விலக்கி ரட்சியும். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்தும் என் கைகளிலே நியாய கேடு இருக்கிறது. பகைஞன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமை தூளிலே தாழ்த்த கடவான். ஏழாவது, ஜனக்கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ள அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்தருளும். துன்மார்க்கருடைய பொல்லாங்கு ஒழிய பண்ணும். நீதிமானை ஸ்திரப்படுத்துவீர். நீதி உள்ளவராயிருக்கிற தேவரீர் இதயங்களை உள்ள திரியங்களை சோதித்தருகிறவர். தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவிகள் மேல் சிநேகம் கொள்கிற தேவன். பதிமூன்றாவது, அவனுக்கு மரண ஆயுதங்கள் ஆயத்தம் பண்ணினார். தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார். குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான். நான் வெட்டின குழியிலே தானே விழுந்தான். எல்லோரும் சேர்ந்து, நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமானவர் கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனை பண்ணுவேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் திட்டம் தெளிவா 10வது வசனத்துல நம்மளுக்கு சொல்லி இருக்கிறாரு. My defense is of God who saves the upright in heart. நம்மளுக்கு எவ்வளவு விரோதி இருந்தாலும், பின்னால என்னென்னமோலாம் ஒரு காரியம் செய்து கொண்டு அல்லது பேசி கொண்டு இருந்தாலும், do not worry. Our God is defending us. Hallelujah. இப்போ வந்து
ப்ரீஸ் அண்ட் வர்ஷிப். ஓகே, பிரதர் ஜோக்கிம் நம்மளை இன்னைக்கு துதிகள் நடத்துவார். ஆண்டவரே, அப்பா பிதாவே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உங்களோடு வருகிறோம். ஆண்டவரே, உங்களோடு இடைப்பட வருகிறோம். ஆண்டவரே, அப்பா பிதாவே, இந்த நேரத்தில் இங்கே இருக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க எங்களோடு இருந்த ஆண்டவரே, இந்த முழு ஜெப நேரத்திலும் ஆண்டவரே, இந்த துதி வேலையிலும் ஆண்டவரே, எங்களோடு வழிபடுங்க ஆண்டவரே, செயல்பாடுங்க ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில வந்துட்டு இடைப்படுங்க ஆண்டவரே. தேவனே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய மனதோடு பேசுங்க ஆண்டவரே. இங்க இருக்கிறவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்களோட பேச வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொருவரோடும் பேசுவாங்க. காலையில் ஓம் திருமுகம் அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி சோஸ்திரங்கள் அப்பவே உமக்கு தந்தே. ஆராதனையில் துதி சோஸ்திரங்கள் அப்பவே உமக்கு தந்தே. அன்பு நேசரே ஓம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பவே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே இந்த நாளில் நீதிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர்க்காக மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர்க்காக மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே இந்த விருப்பமெல்லாம் ஏன் துடிப்பார்
மாற்றும் உங்கள் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும் என் ஜீவனாக எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும் என் ஜீவனாக எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும் ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே விசேஷம் என் சுமையாக மாற வேண்டும் சுவிசேஷமார் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும் என் தேசம் உம் நாமம் சொல்ல வேண்டும் என் எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும் ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உற்சாகமாக கைகளை தட்டி பாடுவோம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவே நாவாலே என்றும் பாடு நன்றியால் துதி பாடு நம் இயேசுவே நாவாலே என்றும் பாடு வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையிலும் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நன்றியால் துதி பாடு நாம் இயேசுவை நாவாலே என்று பாடு நன்றியால் துதி பாடு நாம் இயேசுவை நாவாலே என்று பாடு எரிகோ மதிலோ முன்னே வந்தாலோ இயேசு உந்தன் முன்னே செல்கிறார் எரிகோ மதிலோ முன்னே வந்தாலோ இயேசு உந்தன் முன்னே செல்கிறார் திகைத்திடாதே துதியினாய் இடிந்து விழும் காலங்கிடாதே திகைத்திடாதே துதியினாய் இடிந்து விழும்
நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்து விடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்து விடும். நன்றியால் துதி பாடு நாம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு நாம் இயேசுவை நாவாலே என்று பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு எனும் நாமம் உண்டு இன்று ஜெயித்திடுவோம். இயேசு எனும் நாமம் உண்டு இன்று ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு நாம் இயேசுவை நாவாலே என்று பாடு. அப்பா பிதாவே, இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே எங்களை நன்றியால் ஆண்டவரே நடத்தி வந்தீர் ஆண்டவரே. அப்பா பிதாவே, அதுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா பிதாவே, இந்த வாரம் முழுவதும் காத்து வந்தீர் ஆண்டவரே. எங்க சோர்வுகள் மத்தியிலும் நீங்க இருந்தீங்க ஆண்டவரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. உங்கள் நாமம் ஆண்டவரே உயரணும் ஆண்டவரே. உங்க நாம மேன்மை அடையணும் ஆண்டவரே. இப்போது ஜெபம் செய்வோமா? நேற்று நேற்று 2 நாள் முன்னுக்கு நம்ம பார்த்தோமா, அமெரிக்காவில் ஒருத்தர் சுட்டுட்டாங்க தெரியுங்களா? சார்ல்ஸ் கர்க்னு. இஸ் வெரி யங், ரொம்ப வயசு குறைவான வயசு தான். அவரு செல்ற இடம் எல்லாமே தேவனோட சத்தியத்தை எடுத்து செல்வார். உண்மையை வந்து டைரக்டாக அப்படியே சொல்லுவார். அதனால அவருக்கு விரோதமான ஆளுங்க நிறைய இருக்கிறாங்க. இன்னொன்று வந்து அவர் டொனால்ட் ட்ரம்போட ரொம்ப நெருங்கிய அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் தென் ஓப்பன்லிலாம் அவர் பேசுறது வந்து சிலவங்களுக்கு அமெரிக்கா உள்ளுக்கே அவரை பிடிச்சிக்காது. அப்போ கடைசியாக ஒரு யூனிவர்சிட்டியில் அவர் பேசிக்கொண்டு இருக்கிற நேரத்தில் அவரை சுட்டுட்டாங்க. இஸ் அ ரியலி அ குட் ப்ரீச்சர்லாம். அண்ட் தென் அவரோட குடும்பத்துக்காண்டியும் ஆறுதலுக்காண்டியும் அவருக்கு நம்ம ஜெபம் செய்துவோமே. ஓகே, ஜெபம் செய்வோமா? பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக மறுபடியும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேலையிலையும் ராஜா உன் பாதத்தில் ராஜா எங்களோட விண்ணப்பங்களை எல்லாம் நாங்கள் வைக்கிறோம் சுவாமி. அந்த ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ராஜா
கர்த்தர் நாமத்துல நாங்க கேட்கிற நேரத்துல சுவாமி, சகல வல்லவர் நாமம் சுவாமி, நீங்க அதை நீங்க நிறைவேற்ற நிறைவேற்றவங்களான என்று ராஜா நாங்க வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. பிதாவே, எங்களுக்கு எல்லாம் ஒரு புது பேர்களை கொடுத்திருக்கீங்க ராஜா, தெய்வன் பிள்ளைகளாக சுவாமி. அந்த பேர்களை எடுத்து நாங்க கடந்து செல்ற நேரத்துல ராஜா, எங்களுக்கு முன்பால ராஜா அந்த பிசாசு வந்தா கூட அது பயப்படும் ராஜா. ஏனென்றால் எங்களோட பேர்கள் the chosen one, the children of God. Thank you for that, Lord. நீங்க எங்களுக்கு அப்படியாக ராஜா கர்த்தர் பிள்ளைகளாக எங்களை நியமிச்ச அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த அருமையான வேலையிலையும் ராஜா, இந்த நாள் சத்தியத்தை கொண்டு வர அம்மாவையும் பாதத்துல வைக்கிறோம் சுவாமி. அவங்களையும் ராஜா இந்த வேலையிலே இந்த சத்தியத்தை கொண்டு வர நேரத்துல ராஜா அவங்களோடு பரிசுத்த ஆவியானவர் தங்கி அவங்களுக்கு பலனை கொடுத்து வார்த்தைகளை கொடுத்து அந்த சத்தியம் எங்களுக்கு வாழ்க்கையிலையும் ராஜா பிரயோஜனமாக இருக்க கர்த்தட்ட வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இந்த அருமையான வேலையிலையும் ராஜா எங்க சபை போதுகரையும் உன் பாதத்துல வைக்கிறோம் சுவாமி. பாஸ்டர் தங்கராஜ், பாஸ்டர் தெய்வசித்தம், இன்னும் ஒவ்வொரு பாஸ்டர்களையும் உன் பாதத்துல வைக்கிறோம் ராஜா. இவங்க செல்ற இடம்லாம் உன் சத்தியத்தை எடுத்து செல்ற நேரத்துல ராஜா கர்த்தர் இவங்களோடும் தங்கியிருந்து ராஜா இன்னும் மேலாக ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜா இந்த சத்தியங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் செல்ல, ஒவ்வொரு ஜனங்களுக்கும் செல்ல கர்த்தட்ட வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இந்த வேலையிலையும் எங்களோட சபை மக்கள் ஒவ்வொருவரையும் உன் பாதத்திலே நாங்கள் வைத்துக் கொள்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தையும் ராஜா அவங்க கடந்து வர்ற பாடுகள், அவங்களோட கண்ணீர்கள், ஈவன் இந்த சந்தோஷ நேரத்துல கூட ராஜா, துன்ப நேரத்திலையும் ராஜா உம்மோடு கரங்கள் ராஜா இவங்களோடு தங்கியிருக்க சுவாமி. ஆம் ராஜா, நீங்க ஒருவரே தான் அவங்கள உள்ளத்தை அறிந்திருக்கீங்க ராஜா. அவங்க ஒவ்வொரு நாளும் கடந்து வர்ற பாடுகளே ராஜா, அவங்களோட கண்ணீர்கள் துடைக்கப்பட சுவாமி, அவங்களோட எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட ராஜா நீங்க ஒருவர் தான் முடியும் சுவாமி. எங்களுக்கு இருக்கிற ஜெபம் தான் சுவாமி. ஆம் ராஜா, அவங்களோட கண்ணீரும் ராஜா ஒரு ஜெபம் தான் சுவாமி. Because the tears will travel to the Lord because they can't speak. Yes Lord, அவங்களோட கண்ணீர்கள் துடைக்கப்பட ராஜா வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இந்த வேலையிலையும் ராஜா பலவீனமா இருக்கிறவங்க, நோய்களா இருக்கிறவங்களையும் உன் பாதத்துல நாங்க நினைவு கூறுகிறோம் சுவாமி. புஷ்பா அவங்க இப்போது வீட்டிலே இருக்கிறாங்க சுவாமி. அவங்க மறுபடியும் நடக்க, மறுபடியும் சுகபலமாக வர ராஜா கர்த்தர் பாதத்திலே நினைவு கூறுகிறோம் சுவாமி. ஒரு மனப்பட்டு ராஜா சபைகளாக ராஜா ஜெபம் செய்கிறோம் சுவாமி. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. தொடர்ந்து இன்னும் பலவீனமா இருக்கிறவங்களை ஒவ்வொருவரையும் ராஜா நினைவு கூறுகிறோம் சுவாமி. அவங்க அந்த பலவீன நேரத்திலையும் ராஜா உன் நாமத்தை மறவாதபடி ராஜா ஜெபம் செய்ய ராஜா கர்த்தர் அவங்களுக்கு இன்னும் தொடர்ந்து ராஜா ஒரு சுகபலத்தை கொடுக்கவும் ராஜா கர்த்தர்ட்ட வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இந்த வேலையிலையும் ராஜா இந்த உலகம் சுத்தி நடந்து கொண்டு இருக்கிற சண்டைகளையும் ராஜா நாங்க பார்த்து கொண்டு இருக்கிறோம் ராஜா. இப்ப நேபாள் தேசத்திலையும் ராஜா நாங்க பார்த்து கொண்டு இருக்கிற வேலையிலே சுவாமி பயங்கரமான உள்ள பெரிய சண்டைகள் வந்து கொண்டு இருக்கின்றது ராஜா. அந்த நாட்டுக்காகவும் ராஜா நாங்க வேண்டிக் கொள்கிறோம். ஏனென்றால் எங்க சபையிலையும் ராஜா நேபாள் சர்வீஸ் என்று நாங்க நடந்து கொண்டு இருக்கிறோம். அந்த ஜனங்கள் வர்ற நேரத்துல ராஜா அவங்க மறுபடியும் நேபாளுக்கு போய் இந்த சத்தியத்தை எடுத்து அவங்களோட ஜனங்களுக்கு சொல்ல அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்கள் என்று எங்களோட நோக்கம் ராஜா. ஆனா அந்த நேரத்துல பார்க்குற நேரத்துல அவங்களோட ஊர்லயும் பெரிய ஒரு கலவரம் நடந்து கொண்டு இருக்கின்றது சுவாமி. அதுக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ராஜா. ஒரு அமைதியாக ஒரு சமாதானம் அங்க நடக்கப்பெற ராஜா கர்த்தட்ட வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தொடர்ந்து ராஜா இஸ்ராயல் அந்த நாட்டுக்காகவும் ராஜா நாங்க வைக்கிறோம் சுவாமி. இப்போது கடைசியாக கேள்விப்பட்ட உள்ள காரியம் ராஜா யமனிஸ் அந்த நாட்டில் உள்ளவங்க கொத்தாரிலேருந்து எனக்கு 500 பில்லியன் எனக்கு கொடு, இந்த மேப் உலகத்தோட மேப்லேருந்து இஸ்ராயலை நாங்கள்
அழிச்சு போடுவோம் என்று சொல்லியிருக்காங்க ராஜா. சுவாமி, இஸ்ராயல் என்ற பேரு ஜேக்கப் பேரிலேந்து வந்தது சுவாமி. இந்த தேவ வார்த்தையில எழுதப்பட்ட உள்ள வார்த்தை இஸ்ராயல் என்று. அப்படின்னா த பிரின்ஸ், அதோட அர்த்தம் ராஜா. இன்னொரு காரியம் நீங்க சொல்லியிருக்கீங்க சுவாமி, இஸ்ராயல் will be the great nation, is a powerful nation அப்படின்னு சுவாமி. பிதாவே, அந்த நாட்டுக்கு அவன் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. உம்மோடு கரங்கள் அந்த நாட்டிலே ராஜா இன்னும் நிலைத்திருந்து பாதுகாப்பு பட ராஜா கர்த்தட்ட வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தொடர்ந்து ராஜா இந்த கடைசி வரைக்கும், இந்த ஆராதனை முடிகிற வரைக்கும் ராஜா நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும் சுவாமி. எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி வழி நடத்தும் ராஜா. இயேசுவின் நாமத்துல கேட்கிறீங்க நல்ல பிதாவே, ஆமென். Then the Lord's Prayer. Our Father who art in heaven, holy thy name. ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரலோகத்தை செய்யப்படுவதாக. ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாக செய்கிற போல மன்னிக்கிற போல எங்களுக்கு எங்கள் குற்றம் மன்னியும். எங்களுக்கு சோதனையிலிருந்து பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்தலும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்று. ஆமென். இப்போது டெஸ்டிமோனி, யாராச்சும் சாட்சி கொடுக்கிறவங்க இருக்குங்களா? சாட்சி நேரம். கர்த்தர் பரிசுத்தம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. போன வாரம் வந்து எனக்கு எப்ரிசல் செஞ்சாங்க. எனக்கு வந்துட்டு அந்த எப்ரிசல் வந்துட்டு கொஞ்சம் பயம்தான். ஏன்னா கான்ட்ராக்டில் தான் நான் வேலை செய்கிறேன். இன்னும் அடுத்த வருஷம் எனக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கலாம் எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு இன்னும் கன்ஃபர்மேஷனும் கிடைக்கல எனக்கு வந்துட்டு. ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா சில காரியங்களாம் இன்னும் காடி கஷ்டம், சில காசு இன்னும் கட்டி முடிக்காமல் இருக்கிறதுனால எனக்கு அட்லீஸ்ட் ஆண்டு எனக்கு வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் ஆண்டுக்கு நான் நன்றி செலுத்துவேன். ஆண்டு தேவ சித்தம் அதை வந்து கத்திரப்பாதத்தை வச்சு நான் தனக்கு ஜெயிச்சுட்டு இருக்கேன். அதனால் அன்றைக்கி வந்து என்னோடய கூட்டாளி கூப்பிட்டாங்க. அவங்க வந்து ரெப்ரிசஸைய. ஸோ அவங்க போயிட்டு பாதி செஞ்சாங்க, பாதி அவங்க காம்படிட்டிவ் வருஷத்தில் அவங்க வந்துட்டு அவங்க 22 கேள்வி கேட்பாங்க. 22 ஒரு கேள்விக்கு வந்து 2 பதில் கொடுக்கணும். கோர்ஸ் அச்சீவ்மெண்ட் அதெல்லாம் காரியம் எப்படி நாங்கள் வேலை செய்கிறோம் சொல்லணும். ஸோ அவங்க பாதி செஞ்சுட்டு காம்படிட்டிவ் வரணும். அவங்க ஏன்னா லெத்தை வந்து ஹேங் பண்ணிடுச்சு, அது பூர மாட்டேன்டுச்சு இந்த சிஸ்டமில் வந்துட்டு. அப்போ அவங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க, அக்கா நீங்கள் போகணும். அப்போ வந்து நீங்கள் போங்க. அவங்க சொன்னாங்க பாதி செஞ்சு காம்படிட்டிவ்ஸ் வந்து ஹேங் பண்ணால் அவங்க செய்ய முடியும். அப்புறம் வந்து இன்னொரு வாட்டி அவங்க கூப்பிடுவாங்களாம், சாட்டர்டே சண்டேஸில் கூப்பிடுவாங்களாம் அப்படி சொல்லிட்டாங்க பாருங்கள். ஸோ நான் போய் செஞ்சுக்கிட்டே இருக்கிற சமயத்தில் அந்த காம்படிட்டிவ்ஸ் வருஷம் நான் உள்ளுக்கு மனசுக்குள்ள ஜெயிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆண்ட்ரே என்னோட ஹேங் பண்ண முடிச்சுட்டோம் ஆண்ட்ரே, சாட்டர்டே சண்டே செய்யக்கூடாது ஆண்ட்ரே எனக்கு. அப்புறம் கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஏன்னா போன வாட்டி அப்படி தான் செஞ்சாங்க. வீட்டில் கூப்பிட்டு வச்சு 2 மணி நேரம் போயிடுச்சு. கேள்வி கேட்டு எனக்கே இதாக போச்சு. வீட்டில் வந்து பிள்ளைங்க வேறு டிஸ்டர்பும் சத்தமாக வேறு எனக்கு இதாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நடக்கூடாது. நான் மனசுக்குள்ளேயே ஜெயிச்சுட்டே இருந்தேன். ஆண்டு நல்லபடியாக எல்லாம் என்னோட எப்படி செஞ்சு முடிச்சு ஆண்டுக்கு நான் நினச்சேன். என்னோட அந்த நேரத்தில் நான் செருப்பை ஒன்றுமே ஹேங் போகல. ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். மற்ற பையங்களாம் வீட்டில் தான் செய்கிறாங்க. அதனால ஆண்டுக்கு கொடை ஸ்தோத்திரம் நான் எடுக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம் தான். வேற யாராவது? அப்படி இல்லாட்டினா இன்னைக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க யாரும்? ஒருத்தவங்க வந்திருக்காங்க, ஜெய்சிலா கூட்டிட்டு வந்திருக்காங்க, சுகு என்றவங்களுக்கு. அவங்க கைத்தட்டி நம்ம வர வைக்கிறோம். ஓகே, தென் டெஸ்டிமனி. இன்னொரு பாடல் பாடுவோம்.
வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே சுவண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே சுவண்டை ஆனாலை எல்லாம் வீணாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன் வாழ்நாளை எல்லாம் வீணாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன் வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார் வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே சுவண்டே கட்டின வீடும் நில பொருளும் கண்டிடும் உற்றாருறவினரும் கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றாருறவினரும் கூடுவிட்டு உன்னாவி போனார் கூட உன்னோடு வருவதில்லை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே சுவண்டை அழகும் மாயை நிலைத்திடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே அழகு மாயை நிலைத்திடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே மரணமோ நாள் சந்திக்குமே வரவாதே உன்னாண்டவரே வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே சுவண்டே வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்லவரே சுவண்டே. Spiritual reading taken from the book of 16, chapter 16, verses 19 to 25. தமிழ்ல வந்து மார்க்ரெட், ஜெசிலா இங்கிலீஷ். தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடகம் லூக்கா 16ஆம் அதிகாரம் வசனம் 19 25. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்த பாரமும் விலையேற பெற்ற வாஸ்திரமும் தரித்து அணிதினமும் சம்பூர்ணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். 20. லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் பற்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையில் இருந்து விழும் துணி கையால தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பற்களை நற்கும். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். 23. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமை அவன் மடியிலே லாசருவை கண்டான். அப்போது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரல் நுனியை தண்ணீரிலே தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலை வேதனைப்படுகிறேன் என்று கூப்பிட்டான். 25. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்திலே உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசரோ அப்படி தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன்
தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறார். ஆமேன், ஆமேன். இங்கிலீஷ். Today's scripture reading is taken from the book of Luke, chapter 16, verse 19 to 25. There was a rich man who was dressed in purple and fine linen and lived in luxury every day. At his gate was laid a beggar named Lazarus, covered with sores and longing to eat what fell from the rich man's table. Even the dogs came and licked his sores. The time came when the beggar died, and the angels carried him to Abraham's side. The rich man also died and was buried. In Hades, where he was in torment, he looked up and saw Abraham far away, with Lazarus by his side. So he called to him, Father Abraham, have pity on me, and send Lazarus to dip the tip of his finger in water and cool my tongue, because I am in agony in this fire. Verse 25. But Abraham replied, Son, remember that in your lifetime you received your good things, while Lazarus received bad things. But now he is comforted here, and you are in agony. May Lord bless his word. Amen. தேங்க்யூ. இப்போது நம்ம இன்னைக்கு உள்ள பேச்சாளரை நம்ம அழைத்து கைத்தட்டி அவங்க அழைக்குவோம் இந்த சத்தியத்தை பேச. கைத்தட்டுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கன மகிமை உண்டாவதாக. இந்த வேலையில போதகர் ஒரு வியாழக்கிழமை தான் என்கிட்ட பேசினாரு. அம்மா, நீங்க இந்த வாரம் கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா? நான் இருக்க மாட்டேன். பாஸ்டர் தேவசித்தம் அவர்களும் எனக்கு முக்கியமான ஒரு காரியத்துல இல்லையா, முக்கியமான ஒரு காரியம் அங்க இருக்கிறதுனால அவரும் வர முடியாது. ஸோ இன்றைக்கு நீங்க தேவ வார்த்தையை கொண்டு வர முடியுமான்னு கேட்டாரு. முதல்ல சரிங்க பாஸ்டர், நான் முயற்சி பண்ணிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு நான் இந்த நாளில் இந்த வார்த்தையை கொண்டு வரும்படி இந்த நாளை வாய்ப்பு கொடுத்த போதகருக்காகவும் சபை மூப்பர்களுக்காகவும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த ஏழை விதவை 2 பணம் போட்டோன்னே கர்த்தரோட பார்வைக்கு எப்படி தெரிஞ்சிச்சான்? அவளால் இயன்றதை அவர் செய்தார். ஸோ கர்த்தர் இந்த இடத்துல நான் கொண்டு வந்து வைக்கிறதும் என்னால் இயன்றதை செய்ய முடியாத தான் கர்த்தரை என்னை இங்கே அழைச்சி வந்திருக்காருன்னு கர்த்தர் நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன். இந்த வாசிக்கப்பட்ட அந்த பகுதியை நம்ம தெரிந்து கொள்றதுக்கு கர்த்தர் நம்மளோட கூட பேசும்படியாக தலைகளை வணங்கி ஜெபம் செய்வோமா? அன்புள்ள தகப்பனே சுவாமி ராஜா, இந்த வேலையில ஆண்டவரே, நீங்க என்னோடு கூட பேசும்படியா கர்த்தாவே நீங்க அழைச்சி வந்திருக்கிறீங்க. என்னோடு கூட என் சகோதரரும் கர்த்தாவே, பிள்ளைகளும் கூட கர்த்தாவே உடைய சமூகத்துல கூடியிருக்கும் போது கர்த்தர் என்ன பேச வேண்டும் என்று விரும்புகிறீங்க அதை நீங்க பேசுங்க. கர்த்தா உள்ளத்திலே கர்த்தாவே உண்மை இருக்க விரும்புகிறேன்ல தேவன் ஆண்டவரை, நீர் கர்த்தாவே உம்முடைய நாம பிரசாபம் பண்ண முடியாது, உம்முடைய நாம மட்டும் மகிமைப்பட முடியாது கர்த்தாவே. இந்த வேலையில ஆண்டவரை நீர் இந்த எங்க மத்தியில ஊழியம் பண்ண முடியாது உங்க கருத்துல ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அடியாளை மறைத்து நீர் பேசும் வெளிப்படும் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். என் ஆண்டவர் ரட்சகர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த வேலையில இந்த பகுதியை ரொம்ப குறைவு தான். நான் ஒரு முறையோ 2 முறை மட்டும்தான் இதை குறித்து நான் போதகர்கள் ப்ரீச் பண்றதை நான் கேட்டிருக்கேன். பல முறை பல மாதிரி ப்ரீச் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இது ஒரு சாதாரணமான ஒரு கதையா தான் நமக்கு தோன்றுறது. ஏன் இதை நம்ம பெரிய காரியமா யோசிச்சு பார்க்குறோன்னா, இதுல பெரிய சத்தியங்கள் அடைஞ்சிருக்கிறத கர்த்தர் என்னோட பேசினது நான் இதுல ஞாபகப்படுத்த நான் விரும்புறேன். பாருங்க, ஒரு தலைப்பு இன்னைக்கு பேச அந்த தலைப்பு என்னன்னா இரக்கமுங்க. இரக்கம்ன்றது நம்ம நம்ம உடன் பிறக்கும் போதே நம்மளோட கூட பறந்துருக்குது. எப்படி தெரியுங்களா? ஆண்டவர் எப்படி நம்ம மனுஷனை படைக்கும் போது அந்த அவரோட சொந்த மூச்சை ஊதி நம்மளை உயிர்ப்பித்திருக்கிறார். அந்த மனுஷனை உயிர்ப்பித்ததுனால தான் அவன் நடமாடுகிற ஜீவ ஆத்மாவானான் என்று ஆதி ஆகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ அவருடைய குணம் என்னன்னு சொல்லிட்டு சங்கீதம் 86:15 எடுத்து ஒருவர் வாசிங்க. அவர் எப்படிப்பட்டவரா? இரக்கம் நிறைஞ்சவர். பாருங்க, அவர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ள தேவன். ஸோ என்ன, அவரோட மூச்சு நம்மளுக்குள்ள வரும்போது நம்மளுக்கும் அந்த குணாதிசயங்கள் வர்றதுக்கான
வாய்ப்பு இருக்கிறது. அது வந்து இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு தான் நம்ம கனி கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து கனி கொடுக்கிற தன்மை, கனி கொடுக்கிற காரியங்கள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அதுல தயவுன்னு ஒண்ணு இருக்கும். மத்தவங்க கிட்ட எப்படி தயவு காண்பிக்கிறதுன்றத இயேசு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, முதல் மனுஷனை உண்டாக்கும் போதே அவரோட மூச்சு நமக்குள்ள ஊதி நம்மளை உயிர்ப்பித்ததுனால அவரோட குணாதிசயங்கள் நம்ம மத்தியில காணப்படணும்னு நம்ம யோசிக்கிறோம். இதுல வந்து என்னன்னா ஐஸ்வர்யவான் மட்டும்தான் போட்டிருக்கே தவிர அவன் வந்து ரட்சிக்கப்பட்டவனா இல்லையான்ன்றது யாருக்குமே தெரியாது இல்லைங்களா? ஆனா கீழே பாத்தீங்களா லாசருன்ற ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதை வந்து அந்த பேரை வந்து நம்ம கிறிஸ்தவங்க மத்தியில நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? வேதத்துல அநேக காரியங்கள் அநேகரோட பேர் அந்த மாதிரி லாசருன்னு வந்திருக்கு. அப்ப சொல்றாங்க அவன் வந்து ஏன் அப்படி இந்த ஐஸ்வர்யவன் வந்து அப்படி நடந்து கொண்டான்னு சொன்னாக்க அவனை வந்து ஒருவேளை தேவனோட அன்பு ருசி பார்க்காதவனா இருந்திருக்கும். அதனால வந்து அவனால அன்பு செலுத்த முடியல அப்படின்னு சொல்லி அவங்க சில பேர் வந்து வாக்குவாதம் பண்றதை நான் பார்த்திருக்கேன். ஸோ அப்படி இருக்கிற சமயத்துல இப்ப என்னன்னா ஒவ்வொரு மனுஷனும் உண்டாக்கும்போது கர்த்தர் என்னன்னா அவரோட சொந்த மூச்சை ஊதி நம்மளை உயிர்ப்பித்ததுனால யாருக்கும் இரக்கம்னா என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை, இடமும் இல்லை பாருங்க. எல்லாருக்கும் இருக்கு. ஆனா மிருகங்களுக்கு அவர் அந்த மாதிரியாக செய்யல. மிருகங்கள் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு, மிருகங்கள் உண்டானது, அதுங்களும் போது மண்ணுல மறைஞ்சு போகுது. ஆனால் மனுஷனுக்கு அப்படி இல்லை. அவரோட மூச்சு நமக்குள்ள இருக்கிறனால அவரோட குணாதிசயங்கள் நம்ம மத்தியிலே காணப்படுகிறது. அதனால வந்து நம்ம அந்த இரக்கத்தை நமக்குள்ள வச்சிருக்கிறவங்கள தான் காணப்படுறோம் பாருங்களேன். ஸோ இரக்கம்னு சொல்ற சமயத்துல பார்க்க போனா இரக்கம்ன்றது பல வழிகள்ல நம்ம பார்க்கிறோம் பாருங்க. இப்ப ரொம்ப வேணா கொஞ்சம் முந்தி நம்ம ஜெபத்துல கடந்து வந்தது போல நம்முடைய தேசங்கள் மத்தியில சண்டை போடுற காரியங்கள் வந்து கொண்டு தான் இன்றைக்கு மட்டும் இல்ல. நீங்க சங்கீதம் 122 பார்த்தீங்கன்னா, எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம அந்த வசனத்தை நம்ம பார்ப்போம். 6வது வசனத்துல பார்ப்போம். ஏன்னு சொன்னா அந்த நாள்ல இருந்தே சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சுத்தி இருக்கிற அநேக தேசங்கள் சண்டை போட்டுக்கொண்டு தராங்க. இதன் மத்தியில் இஸ்ரவேல் தேசம் இருந்து கொண்டு தான் இருக்குது பாருங்களேன். அநேகம் பேர் அந்த தேசத்தை விட்டு ஓடி போனாலும் இருந்து கொண்டு தான் இருக்குது. ஆனாலும் அவங்க எதிர்ல இறக்குறவங்களோட அந்த எண்ணிக்கையை நம்ம பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கேட்க முடியாத ஒரு சங்கதியா தான் இருக்குது. இவ்வளவு பேர் மரிச்சு போய்க்கொண்டே இருக்கிறாங்களா ஆண்டவரை, உயிர் இழந்து கொண்டே இருக்கிறாங்களேன்னு சொல்லி நம்ம உள்ளத்துல ஒரு இரக்கம் பிறக்கத்தான் செய்யுது. ஆனால் தன்னோட தேசத்தை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக அவங்க யுத்தம் பண்ண வேண்டியதா இருக்குது பாருங்களேன். சோ அந்த நேரத்துல அவங்க இரக்கத்தை காமிச்சா அவங்க சொந்த தேசத்தை சொந்த மக்களை இழந்து போயிடுவாங்க. சோ அந்த இடத்துல வந்து இரக்கம்ன்றது வந்து ஒரு அப்பாற்பட்ட காரியமா அவங்களுக்கு தோன்றதோ இல்லையோ, நமக்கும் தோன்றதுதான். இரக்கம் என்ற காரியம் வந்து அந்த எதிரில இருக்கிறவங்க மறிக்கிறவங்கள பார்த்து நம்ம இறக்கப்படுகிறவங்களா காணப்படுறோம் பாருங்க. சோ இந்த நம்ம படிச்ச இந்த காரியத்துல வந்து நம்ம என்னத்த பார்க்கறோம்னா, அவன் வந்து ஒரு ஐஸ்வர்யவான்னு சொல்லப்படுற ஐஸ்வர்யம்னா ரிச் மேன். இங்கிலீஷ்ல நம்ம அதெல்லாம் வாசிச்சோம். ரிச் மேன் சொல்லும்போது அவனுக்கு எல்லா விதமான ஒரு ஒரு குறைபாடு இல்லாத ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து வந்தான். அவன் எப்படி வாழ்ந்து வந்தான்னு சொன்ன 19வது அதிகாரத்துல பின்னால கடைசி பாகத்துல சம்பிரம்னா ஒரு குறை இல்லாம சகலமும் நிறைந்தவனாய் வாழ்ந்து வந்தான்னு சொல்லி அவனோட ஸ்டோரி அங்க காணப்படுது பாருங்க. சோ அந்த சம்பிரமாய் வாழ்ந்தான்னு சொல்லும் போது அவன் தன்னை பட்டுமே அவனுக்கு இருந்துச்சு உண்மைதான். ஆனாலும் தனக்கு தூரமா இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க பார்க்க மறந்து போனான் பாருங்க. ஒரு தரித்திரன், அவங்க வாசல் அருகே இருக்கிற தரித்திரன் அவன் கண்ணுக்கு தெரியவே இல்லை. அவன் தரித்திரனோட சூழ்நிலை என்ன தெரியவே இல்லை பாருங்க. சில சமயத்துல வந்து ஒரு சிலர் வந்து வியாதியா இருப்பாங்க. நான் முந்தி வேலை செய்யற இடத்துல முந்தி அந்த கம்பெனியில பார்ப்பேன். ஒரு அந்த சூப்பர்வைசர் வந்து சொல்லுவாரு, ஏன் இன்னைக்கு ரொம்ப குறைவான ஒரு டார்கெட் போட்டுருது, குறைவா செஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, நான் காய்ச்சலோட நான் மருந்து சாப்பிட்டு வந்தேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் எம்சி போட்டேன், நான் திருப்பி எம்சி போட்டேன்னா அப்புறம் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாருனாக்கா, அதை பத்திலாம் எனக்கு தெரியாது, நீங்க வந்து வேலைக்குன்னு வந்துட்டீங்கன்னா கரெக்டா இருக்கணும், ஏன்னா என்னோட மேல் அதிகாரிகளுக்கு நாங்க பதில் சொல்லணுமே. அப்படி கொஞ்சம் கடுமையா நடந்துக்கிற வேண்டிய சூழ்நிலை அந்த அதிகாரிக்கு இருக்கும் பாருங்களேன். ஆனா அவருக்குன்னு காய்ச்சல் வரும்போது தான் அது தெரியுங்க. தலைவலியும் காய்ச்சலும் அவங்கவுங்களுக்கு வந்தாதான் தெரியும். சோ அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன செஞ்சு அவனோட சூழ்நிலை என்ன அப்படின்றது அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவன் பசியா இருந்திருக்க மாட்டான். பசி என்பது அவனுக்கு அறியாம இருந்திருக்கும். சோ அந்த மாதிரி அவன் அந்த லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வரனுடைய வாசல் அருகே கிடந்து, வாசல் அருகே சொல்ற சமயத்துல நம்ம யோசிக்கணும். வந்து அவங்களோட வாசப்படி கதவு திறந்து இருந்திருக்க மாட்டான். கண்டிப்பா ஒரு கேட் கம்பவுண்ட் இருக்கும், அதுக்கு வெளியே இருந்திருப்பான். ஏன்னா அவன் பருக்கள் நிறைந்தவனாய், அதாவது அதுல காணப்படுது பருக்கள் நிறைந்தவனாய். அதாவது பருக்கள்னு சொல்ல புண்கள், நம்ம இந்த ஜோப்போட இதுல நம்ம பார்த்திருக்கோம். பருக்கள் புண்கள் நிறைந்தவனாய் அவன் வாசல் அருகே அவன் இருந்திருக்கான். எத்தனையோ முறை அவன் அவனை கடந்துட்டு போயிருப்பான். அந்த ஐஸ்வர்யன் கடந்து போயிருப்பான், பார்த்திருப்பான். ஆனாலும் என்ன செய்யலாம், அவன் கண்ணுக்கு அது தெரியவே இல்லை. அது ஒரு பெருசான காரியமா தெரியலையா, அவனுக்கு சகலமும் இருக்கு. ஸோ அவனோட சூழ்நிலை அவன் கண்டுகொள்ள விரும்பவும் இல்லை. ஸோ அவன் என்ன செஞ்சான்னு சொன்னா, அப்படி கடந்து போகிற சமயத்துல அவன் கண்டுக்காம இருந்ததை அவன் அதை பார்க்கல. தன்னால என்றதை தனக்கு நம்மள இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம், கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, ஜீவனை காப்பாத்தி கொள்றதுக்காக அவன் என்ன செய்வானா, ஆசையா இருந்தானா
அவனோட மேசையின் கீழும் துணிக்கைன்னா, இப்ப நம்ம மேசையில நம்ம சாப்பிடுறோம் இல்லைங்களா? சாப்பிடும்போது சிந்துற காரியங்கள் தான் துணிக்கைன்னு சொல்லப்படுகிறது. அந்த சிந்தின காரியங்கள என்ன செய்வாங்கன்னா, அத கூட்டி எடுத்து ஒரு பக்கெட்ல கொண்டு போய் போட்டுருவாங்க. அல்லது ஒரு குப்பை மாரி ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டுருவாங்க. அதுல வந்து தன் பசிய ஆத்த அவன் ஆசையா இருந்தானா பாருங்க. ஸோ அந்த ஐஸ்வர்யவான் வந்து அவனோட பசிய அறிஞ்சு கொள்ளவும் இல்ல, அவனுக்கு சாப்பாடு குடுக்கணும்னு யோசிக்கவும் இல்ல. ஸோ அவன் என்ன செய்வான் அப்படிதான். வீசப்படுகிறல வேஸ்டட் பொருள கூட அவனோட உணவாக ஏற்றுக்கொண்டு அவன் வாழ்ந்து வந்தான் என்று சொல்லப்படுகிறது பாருங்க. ஸோ இப்படியாக அவங்க வாழ்ந்து வந்த காலத்துல ஒரு நாள் அவங்களுக்கு என்ன ஏற்படுதுன்னா, 2 பேருக்குமே மரணம்னு வருது. எல்லாருக்கும் மரணம் வரும்ல, அந்த மாரி அவங்களுக்கும் மரணம்னு ஒண்ணு வந்துச்சு. லாசருவுக்கும் மரணம் வந்துச்சு, அந்த ஐஸ்வர்யவானுக்கும் மரணம் வந்துச்சு. மரணம் வந்ததுக்கு அப்புறம், அப்ப அவன் அந்த ஐஸ்வர்யான் என்ன செஞ்சான், அந்த ரிச் மேன் என்ன செஞ்சாராம், அவர் வந்து ரொம்ப பாதாளத்துல வேதனைப்படுகிற ஒரு சூழ்நிலை அவனுக்கு ஏற்பட்டு போச்சு. நமக்கு தெரியாது. அவனுக்கு அதுதான் அந்த ஐஸ்வர்யன் ஒருத்தனால வந்த தண்டனையா? அல்லது அவனோட வாழ்க்கை முழுதும் கர்த்தருக்கு ஒப்புவிக்கும்போது வந்த காரியமா தெரியாது. என்ன நடந்துச்சுன்னு இங்க சொல்லப்படல. ஆனாலும் அவன் ப வேதனைப்படுகிற அந்த சூழ்நிலையில தான் வந்து, அவன அப்ப எப்பதான் திரும்பி பார்க்குறான், கண்கள ஏறெடுத்து பார்க்கும்போது, அந்த லாசரு, இந்த கஷ்டப்பட்டு வேதனையோடு தரித்திரனாய் வாழ்ந்த அந்த லாசரு, ஆபிரகாம் மடியிலே ஆறுதல் அடைஞ்சு கொண்டிருந்தானாம். ஸோ அத பார்க்கும்போது அவன் என்ன சொன்னான்னா, அ 24ஆம் வசனம். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசருவின் விரலில் நுனி தண்ணீரை, ஒரு நுனி விரல்ல தண்ணி எடுத்தா எவ்வளோங்க படும்? நுனி விரல்ல தண்ணி பட்டா எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? ஒரு 2 இல்ல 3 சொட்டு கிடைக்கும் இல்லையா? அதுக்கு மேல கிடைக்காது. என்னோட தொண்டைய நனைக்கிற மாரி அவன விட சொல்லுங்க. நீங்க எனக்கு இறங்குங்க. இரக்கம்ன்ற அந்த வார்த்தை எங்க வருதுன்னு சொன்னா, மரிச்சதுக்கு அப்புறம் வேதனைப்படும்போது மட்டும் தான் அந்த இரக்கம்ன்னு ஒண்ணு வருது பாருங்க. ஸோ இறங்கி அந்த சொட்டு தண்ணீர என்னோட நான் அந்த இடத்துல நான் படுற துன்பத்தின் மத்தியில என் நாவு தாகம் அடையிற அளவுக்கு அந்த சொட்டு எனக்கு நான் என்னோட தொண்டையில விடும்படியாக அவர்ட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆபிரகாமோட வேண்டிக் கொள்கிறத நம்ம பார்க்கிறோம் பாருங்க. அதற்கு ஆபிரகாம் என்ன பதில் சொல்றாரு பாருங்க 25வது வசனத்துல. அதற்கு ஆபிரகாம், மகனே நீ பூமியில உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாள். உன்னோட நன்மைகளை நீ அனுபவிச்சாய். நீ அடுத்தவங்கள பார்க்கவே இல்ல. உனக்கு கீழ இருக்க அந்த தரித்திரனை நீ நோக்கி பார்க்கவே இல்ல. அவனுக்கு இறங்கவும் இல்ல. சோ அதனால நீ உன்னோட நன்மைகளை நீ அனுபவிச்சுட்ட. சோ அந்த லாசரு வந்து ரொம்ப துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவிச்ச ஒரு மனுஷனாக காணப்பட்டான் பாருங்க. துன்பத்தின் அனுபவிச்சதுனால இன்னைக்கு அவன் ஆறுதலோட இருக்கிறான். அந்த துன்பத்தை சகிச்சு கொண்டு அ- அ- அவன் அந்த இடத்துல இருந்ததுனால இருந்து அதை ஏற்றுக்கொண்டதுனால இன்றைக்கு வந்து அவன் ஆறுதல் படுத்தப்பட்டு அவன் வந்து இருக்கிறான். ஆனா அவனோட கீழே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அதற்கு அவர் பதிலுக்கு என்னென்ன பேசுறாரு அந்த 36ஆம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, அப்பதான் வந்து உணர்றான் வந்து, நான் அனுபவிக்கிற துன்பம் வேற யாரும் அனுபவிக்கக்கூடாது. அப்பதான் வந்து சுவிசேஷரோட நினைவுகள்லாம் அப்பதான் வருது பாருங்களேன். நம்ம வந்து என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா, ஒருத்தர் அழிஞ்சு போறது இது என்னோட சித்தம் இல்ல. அதெல்லாம் அப்பதான் ஞாபகத்துக்கு வருது. அது வந்து என்ன ஆச்சுன்னா, டூ லேட். அப்ப அவன் சொல்றாரு, உங்களுக்கும் பரதேசிக்கும் அந்த பாதாளத்துல இருக்கிறவங்களுக்கும் நெறைய பிளவுகள் இருக்கு. நீ வந்து இந்த இடத்துக்கோ, அந்த இடத்துக்கோ வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது. அவங்க பேச முடியாது. ஸோ அதனால வந்து, ஆ இதுக்கு வேற ஒண்ணும் 26வது வசனத்துல, அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும், அவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு, அங்கே நீ நினைச்சாலும் அது நடக்க போறதில்ல. கூடாதபடிக்கு எங்களுக்கு உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாயிருக்கிறது. ஸோ அதுக்கும் இதுக்கும் பெரும் பிளவு ஆயிருச்சு. நீங்க மரிச்சிட்டீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் உயிரோடு இருக்கிற காலம் மட்டும்தான். உயிரோடு இருக்கிற காலத்தை நீங்க கடந்து வரும்போது, நீங்க என்ன அந்த நாளிலேயே வந்து நீங்க மனம் திரும்பி, ஒருவேளை வந்து இந்த இரக்கம், அன்பு நம்ம முதல்ல வாசிச்சோம்ல ஆண்டவரோட குணாதிசயங்கள். இதை நீங்க வெளிப்படுத்தியிருந்தீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட நம்ம தயவு ஒருவேளை பெற்றிருப்பீங்க. ஆனா இதுல சொல்லப்படல. பெற்றிருப்பீங்கன்ற நோக்கத்துல, நீங்க வந்து இனிமே அந்த மாதிரியான காரியங்கள யோசிக்க முடியாது. அப்படின்னு சொல்லி சொல்ற சமயத்துல, அவரு அப்பதான் யோசிக்கிறாரு. நான் கஷ்டப்படுறேன், நான் துன்பப்படுறேன். என்னை போல யாரும் கஷ்டப்படக்கூடாது. என்னை போல வந்து யாரும் அந்த இத என்னோட சகோதரர்கள் இன்னும் எவ்வளோ பேர் அங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் சொல்லும்படி யாராவது நீங்க அனுப்புங்க. அப்படின்னு சொல்லி எல்லாம் அவரு ரொம்ப மன்றாடி அப்பதான் வந்து அந்த வேதனை அடிக்கிறது. அப்பதான் வந்து ஒரு ஒரு மனம் திரும்புதல் அப்ப வருது. காலம் கடந்து ஒரு மனம் திரும்புதல் வருது பாருங்களேன். அப்ப அவரு என்ன சொல்றாருன்னா, ஆ சரி நம்ம வாசிப்போம். மத்தேயு 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 5வது அதிகாரம் 4ஆம் வசனம் ஒருவரை வாசிங்க.
ஸோ லாசரு வந்து ரொம்ப துயரப்பட்டான் பாருங்க. ஸோ அவரோட அந்த மனுஷன நம்ம பருக்குல வந்து அவனோட இருக்கிற புண்கள வந்து நாய் வந்து நக்கிற்று என்று அதுல பார்க்கிறோம் பாருங்க. அந்த எந்த அளவு வலி வேதனைய அவன் அடைஞ்சான். அவன் துயரப்பட்டான். ரொம்ப துயரப்பட்டான். கர்த்தர் அவனுக்கு என்ன குடுத்தாரு? ஆறுதல குடுத்தாரு. அந்த துயரத்திலிருந்து ஒரு ஆறுதலை குடுத்தார். அதே மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை வாசிப்போம். ம். அந்த இடத்துல வந்து இரக்கத்த அவன் நினைச்சிருந்தான்னு சொன்னா, அவருக்கு தேவனிடத்துல ஒரு இரக்கத்த பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கு என்று சொல்லி, அங்க வேதம் அப்படிதான் அததான் சொல்லுது பாருங்களேன். நீ இரக்கம் செய்தா நீ இரக்கத்த பெற்றுக்கொள்ளுவ. அந்த இடத்துல இல்லையா? ஆனா இரக்கம் செய்ய முடியாது. நம்ம வந்து பாருங்க பொதுவா இப்ப நம்ம மத்தியில, ஓகே. நம்மளால வந்து நம்மளுக்கு முன்பாக ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க. ஆனா நமக்கு அப்படி குடுக்குற ஒரு வசதி இல்லைன்னு சொன்னாலும், நம்ம உள்ளான இருதயத்துல வந்து அவனுக்கு உதவி செய்யணுமே, அந்த மனுஷிக்கு உதவி செய்யணுமே, அந்த அந்த மனுஷனுக்கு உதவி செய்யணுமேன்ற அந்த உணர்வு நமக்குள்ள வந்துச்சுன்னா, தேவன் நமக்கு கொடுத்த அந்த அந்த பரிசுத்த ஆவியின் அந்த ஏவுதல் நிமித்தம் நமக்கு வந்துச்சுன்னு சொன்னா, நமக்கு வந்து அந்த காரியம் வந்து ஒரு இரக்கத்தன்மை நமக்கு வந்துச்சுன்னு சொன்னா, நமக்கு அது உதவி செய்யணும், நம்மளால இயன்றத செய்யணும்னு சொல்ற அந்த அந்த காரியம் வந்து அவங்களுக்குள்ளார கர்த்தர் பேசுகிறவரா இருக்கிறார் பாருங்க. சோ அந்த இரக்கத்த கர்த்தர் இன்னொரு காரியத்துல பேசுறார் பாருங்க. நீதிமொழிகள் எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 31வது வசனம். நீதிமொழிகள். Proverbs, Proverbs 14:31. கொடுக்கிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். ம். ஸோ அந்த தரித்திரனுக்கு உதவி செய்கிறவன் யாரை கனம் பண்றான்னா, தேவனை கனம் பண்ணுகிறானா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. ஸோ உதவி நம்மளால இயன்றதை நம்ம செய்யும்போது. அதனால தான் நீங்க பாருங்க, அ நம்ம சொல்றோம், நம்ம கிறிஸ்துமஸ் சமயத்துல தான் நெறைய ஹோம்ஸ்க்கு நம்ம குடுத்து உதவி செய்றோம். நெறைய ஹோம்ஸ் நினைவு கூர்றோம். நல்லது செய்றோம், நல்லது. நம்ம சபையில நெறைய செய்றோம். நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். வருஷ கடைசி ஆனா நெறைய ஹோம்ஸ்ங்களுக்கு கொண்டு போய் உதவி செய்றது, அவங்களோடு கூட ஒரு நாள் உணவு உட்கொள்றது. கொஞ்ச நாளுக்கு முந்தி கூட மெதடிஸ்ட் பெண்கள் வந்து நம்போட என்ன இடமா கிளைங்கள? ஷெக்கினா ஹோம் வந்து அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு உணவு குடுத்து, அவங்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷத்தை குடுக்குற ஒரு நல்ல ஒரு பங்கு அவங்க செஞ்சாங்க. குரூப்ல நான் பார்த்தேன். ஆ நானு பெண்கள் கூட்டத்துக்கு போற காலத்துலேருந்து இந்த ஷெக்கினா ஹோம் பத்தி எனக்கு தெரியும். கொஞ்சம் அந்த நாள்லலாம் வந்து கட்டடம் கட்டி கொண்டிருந்தாங்க. ஆனா நான் ஆட்கள் இன்னும் உள்ள பிரவேசிக்கல. ஆனா இப்ப இருக்கிறாங்க. அநேக சபைகள் இப்படியாக செய்து செய்து கொண்டு வருகிறாங்க மத்திய சபையில. நம்மோட சபையும் அதில பங்கெடுக்கிறாங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸோ இந்த மாதிரியான காரியங்கள் நம்ம செய்றோம். நம்ம மட்டும் செய்யலங்க. இத வந்து ஒரு முறை வந்து இந்த காரியத்த குறித்து நானு ஒரு முஸ்லிம் சகோதரர்கிட்ட நான் பேசினேன் பாருங்களேன். இப்ப நாங்கலாம் உபவாசம் எடுக்கிற சமயத்துல, ஆ ஆண்டவருக்கு எங்களுக்குள்ள ஒரு ஒப்புரவுதல், ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டு தான், ஆண்டவரே நானு செய்ற அந்த உபவாச ஜெபத்தை கர்த்தரு கேளுங்கன்னு சொல்லி, ஆண்டவருக்கும் எங்களுக்கும் தான் வந்து ஒரு உபவாசம் நாங்க எடுக்கிறோம். யாரும் எங்கள வந்து கட்டாயப்படுத்தி உபவாசம் இருக்கணும், கண்டிப்பா உபவாசம் எடுக்கணும் யாரும் எங்கள கட்டாயப்படுத்துறதில்ல. ஆனா, நான் பார்க்குறேன் அவங்க ஆளுங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா, கட்டாயப்படுத்தி அப்படியே மீறி சாப்பிட்டா அவங்கள போலீஸ் புடிச்சுட்டு போயிரும். கடையில பார்த்தாங்கன்னா போலீஸ் புடிச்சுட்டு போயிரும் அவங்கள. ஸோ அந்த மாரி இருக்குதே, ஏன் அவங்கள கட்டாயப்படுத்துறீங்க? ஏன் அந்த மாரி இந்த மாரியான சட்டம் உங்களோட சமுதாயத்துல இருக்குது? அப்படின்னு சொல்லி நான் அவர்ட்ட பேசினேன். அப்ப அவரு சொன்னாரு, "இல்ல பணக்காரா இருக்கிறவங்களுக்கு பசின்னா என்னன்னே தெரியாதுங்க. பசின்னா என்னன்னு தெரியும். எப்போதும் நல்லா சாப்பிட்டு, நல்லா சந்தோஷமா எப்போதும் இருக்கிறாங்க. ஸோ, அதனால அவங்களுக்கு பசி என்னன்னு தெரியல. ஆனா ஏழைகள், பட்டினியா இருக்கிற ஏழைகளோட பசியோட துயரம் என்னன்னு தெரிஞ்சு கொள்றதுக்காக தான் எல்லாரும் கண்டிப்பா வந்து அந்த நோன்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. ஸோ, அதனால நாங்க அத கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனா அது எந்த அளவுக்கு அது உண்மையான சங்கதின்னு எனக்கு தெரியாது. அதுதான் அதோட பதிலான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் சொல்றத கேட்டு நான் கொஞ்சம் பார்த்தேன். ஓகே அதுல ஒரு நல்ல ஒரு காரியம் இருக்கு. மத்தவங்களோட பசிய வந்து அனுபவிச்சு தெரிஞ்சு கொண்டு, அந்த பசியோட கஷ்டம் என்னன்றத உணர்ந்து கொள்றதுக்காக எல்லாரையும் வைக்கிறாங்க. அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன் தான். ஸோ அந்த அந்த தரித்திரனோட அந்த கஷ்டமும், அந்த துன்பமும் அவன் கொஞ்ச நேரம் யோசிச்சிருந்தானா, அவனுக்கு உதவி செய்யணும்னு யோசிச்சிருந்திருப்பான் இல்லையா? இரக்கம் செய்யணும்னு யோசிச்சிருந்திருப்பான் இல்லையா? ஆனா அவன் அது அது செய்யாதனால அவனுக்கு தண்டனை வந்துச்சுன்னு சொல்லி நம்ம 25வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம் பாருங்க. அடுத்ததாக இன்னொரு வசனத்த நம்ம வாசிக்கும்போது, ஆம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 42லேருந்து 46 வரை ஒரு ஒரு வாசிங்க. பசியா இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமா இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனா இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை.
வஸ்திரமில்லாதிருக்கேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்றார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரமில்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்றார்கள். ம் அப்பொழுது அவர் அவருக்கு பிரதித்திரமாக, மிகவும் பெரியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இதுதாங்க ஆண்டவர் வந்து பேசுகிற ஒரு காரியம், சிஷ்யர்கள் மத்தியில் பேசி கொண்டு இருந்த ஒரு காரியம். ஆண்டவர், நீங்கள் எப்போ ஆண்டவர் நீங்கள் பசியாக இருந்தீங்க? நான் பசியாக இருந்தேன், எனக்கு நீங்கள் எதுவும் எனக்கு நீங்கள் பசி ஆற்றலை. நான் குளிராக இருந்தேன், என் குளிர் போக்க நீங்கள் எதுவும் செய்யலை. ஸோ நான் வந்து அவர் சொல்கிற அந்த வருஷம் நம்ம வாசித்த அந்த காரியங்களை நம்ம பார்த்தோம், மற்ற 25வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்படிலாம் இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறார், ஆனால் பார்க்க போனால் அந்த டாபிக் வந்து வேற ஒரு காரியத்துக்காக சொல்லப்பட்ட ஒரு காரியம். ஆனாலும் இது இதோட இணைஞ்சிருக்கிறதுனால ஒரு இரக்கத்தின் மத்தியில் அவர் இரக்கம் என்பதை எப்படி காண்பிக்க வேண்டும் என்பதற்காக மனுஷர் மத்தியில் எப்படி இரக்கத்தை காண்பிக்கணும்னு சொல்லி அவர் காண்பிக்கிற அந்த காரியத்தினால் இதோட இணைச்சு நான் அதை சொல்ல ஆசைப்படுறேன். அப்போ அவர் இந்த சிறியரில், அதாவது தேவை உள்ள அந்த சிறியரில் அந்த தரித்திரனை போல, தரித்திரன் என்பவன் என்ன தெரியும், ஹோம்லெஸ். இந்த மாதிரி நிறைய பேர் ஹோம்லெஸ்ல இருக்கிறாங்க தெரியுங்களா? வீடு இல்லாம கஷ்டத்துல, அவங்களுக்கு போத்திக்கிறது கூட இரவில் போர்வை இல்லாத எங்கேயாவது ஒரு பக்கத்து ஒரு மூலையில ஒடுங்குறவங்க உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. நம்ம நிறைய சங்கதிகளை நம்ம வாசிக்கிறோமோ இல்லையா எனக்கு தெரியல. சில சங்கதி நான் கேள்விப்படும் போது நான் பார்ப்பேன், நம்மளுக்கு எல்லா வசதியும் இருக்குது, நம்ம மலேசியா தேசத்துல நமக்கு ஒரு குறைவு இல்லை தான். ஆனாலும் சில தேசங்களில் வந்து இந்த துன்பம் அவங்க படுற சமயத்தில் அவங்க எப்படி இருந்திருக்கும், அவங்களுக்கு எப்படி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் நான் யோசிச்சு சில சமயத்தில் பார்க்கறது உண்டு. ஆனாலும் இயன்றதே செய்கிறதுக்கான அந்த இயல்புவை நமக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கும், நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, இவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிற ஒரு காரியத்தை எங்களுக்கும் எங்கள் திருச்சபைகள் எங்கள் மக்களுக்கு நீங்கள் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க முடியுது. அதே சமயத்தில் செய்கிறதுக்கான முயற்சியும் நம்ம எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆண்டவர் சொல்றார், நான் அப்படி இருக்கிற சமயத்தில் அந்த சின்னவங்களுக்கு நீங்கள் செய்யும்போது யாருக்கு செஞ்சீங்கன்னா எனக்கு செஞ்சீங்க, வேற யாருக்கு செய்யல. அந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் செய்யும்போது அதை நீங்கள் எனக்கே செஞ்சீங்க. ஸோ அவருடைய இரக்கத்து நிமித்தம் அவர் கண்ட அந்த ஒரு காரியம் பாருங்க. ஸோ இந்த நாள் தொடர்ந்து ஒரு நீதிமொழிகள் 19வது அதிகாரம் வசனம் 17. நம்ம ஆண்டவர் எப்பயாவது நம்மகிட்ட கடன் வாங்கியிருக்கிறாரா? வாங்கியிருக்கிறாருங்களா? ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு ஆண்டவர் நம்மகிட்ட கடன் வாங்கியிருக்கிறாருன்னு? அவர் என்ன சொல்றாருன்னா, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். ஸோ என்ன செய்வார்னா, அவர் திருப்பி நம்மளுக்கு கொடுப்பார் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தம் பண்றாருங்க நீதிமொழிகள் புஸ்தகத்துல. ஸோ இதை நான் வாசிக்கிற சமயத்துல வந்து கர்த்தருக்கு கடன் கொடுக்குறோமா, எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு யோசிக்கிற சமயத்துல இந்த மாதிரியான காரியங்களை, ஏழைக்கு ஒரு இரக்கத்தை காண்பிக்கும் போது, நம்மளோட ரொம்ப ஒரு கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு, நம்மளோட துன்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு உதவியை ஒரு நம்ம நாடும்போது ஆண்டவர் இந்த மாதிரியான காரியத்தை நமக்கு திருப்பி அதிகமாக கொடுக்குற தேவனா இருக்கிறாருன்னு சொல்லி நான் பார்த்தேன். ஆண்டவர் என்னோட கூட பேசினார் பாருங்களேன். ஆனா இந்த 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 பகுதியை நான் ஏன் எடுத்தேன்னு சொன்னா, ஏன் இது அதிக நாள் எனக்கு ஒரு உறுத்தலா இருந்துச்சு. ஏன் நம்ம தடுத்துனா இருக்கிறவங்க கொடுக்குற அந்த காரியங்கள் வந்து எல்லா சமூகத்தினரும் காணப்படுதுங்க. இப்ப முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்ற சமூகத்துல நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். நான் டிவியில சில சமயத்தில் நான் பார்ப்பேன், ஒரு சிலர் வந்து வேணா பேர் புகழுக்காக அல்லது அவங்களோட மகிமைக்காக கொடுக்குறாங்களோ இல்லையோ, அது நமக்கு தேவையில்லாத சங்கதி. ஆனாலும் மன இறக்கத்தோட செய்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. மதர் தெரீசா வந்து அவங்க வந்து கொல்கத்தால வந்து அந்த குஷ்டரோகியர் மத்தியில ஊழியம் செய்யணும்னு அவங்கள யாராவது அடிச்சாங்களா? அவங்க தேசத்துல சந்தோஷமா இருந்தாங்களே. அவங்க ஒரு நன், அவங்க ஒரு கன்னியாஸ்திரி. அவங்க வந்து அவங்க ஊர்லயே சந்தோஷமா இருக்கலாமே. ஏன் அந்த ஊருக்கு வந்து செய்யணும்? அவங்களோட மனதுருக்கங்க, தேவன் கொடுத்த மனதுருக்கம் அவங்க தேசத்தை விட்டு வந்து இந்தியாவில் இருக்கிற அந்த ஊர்ல குஷ்டரோகிகளை யாருமே கிட்ட சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒட்டக்கூடிய ஒரு வியாதி பாருங்க. ஆதி திருச்சபைகளை பார்க்கும்போது கூட அது ஒரு சபிக்கப்பட்ட வியாதி. அதை வந்து புறம்பாக்கி வச்சிருப்பாங்க, சேர்க்க மாட்டாங்க ஜனங்கள் மத்தியில. மோசே வந்து அந்த 40 நாள் பயணத்துல இருக்கும்போது கூட அந்த மாதிரி யாருக்காவது ஒரு குஷ்டரோகம் வந்துச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு அவங்கள தண்டி வச்சிருவாங்க. அந்த பாளையம் வந்து போகாது, மூவ் பண்ணாது. ஸோ அந்த அளவுக்கு அவங்க அந்த வியாதியை வந்து ஒரு சபிக்கப்பட்ட ஒரு வியாதியா, அது மற்றவங்களுக்கு தொற்றக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க. அதே போல அந்த மாதிரியான குஷ்டரோகிகள், தள்ளப்பட்ட ஒரு குஷ்டரோகி மத்தியில அவங்களோட மனதுருக்கத்தை நம்ம பார்த்துருக்குறோம். அநேகர் வந்து மதர் தெரேசா பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், நம்மளும் பார்த்துட்டு நிறைய சங்கதியை நாங்கள் படிச்சு அறிஞ்சிருப்போம். அவங்களோட மனதுருக்கம் அப்படியா இருக்கும்போது
நம்மளோட மனதுருக்கத்துக்கு நம்ம என்ன செய்றோம்? நம்மோட சிந்தனைக்கு நம்ம அனைவர்கிட்டயுமே நான் இத விட்டுர்றேன். ஆனா, நான் அதிக நேரம் பேசும்படியாக உம்முடைய சமூகத்தில நான் வரல. நானு சிறிய காரியம் கர்த்தர் உங்களோடு கூட பேசணும்னு சொல்லி நான் விரும்பி இந்த காரியத்த உம்முடைய சமூகத்தில கொண்டு வந்து நான் வச்சேன். கர்த்தர் தொடர்ந்து உங்களோடு கூட பேசுவாராக. சில இந்த சிறிய ஒரு ஷார்ட்டான மெசேஜோட தான் நான் உங்க மத்தியில வந்து நிக்கிறேன். கர்த்தர் உங்களோட பேசியிருப்பா இருந்தா கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தலை வணங்கி ஜெபம் செய்வோமா? கர்த்தாவே, நீர் மன உருக்கமும், இரக்கமும், அப்பா பூர்ண சத்தியமுடைய தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு மூச்சை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய மூச்சை பெற்றுக்கொண்ட நாங்கள் ஆண்டவரே, எங்களால் இயன்றதை செய்ய ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் சாமி. எங்க திருச்சபை கர்த்தாவே இயேசு சாமி அப்படியாக கர்த்தாவே கடந்து வர, எங்க திருச்சபை மக்களையும் திருச்சபையிலே கர்த்தாவே இருக்கிற எல்லாவித பங்கையும் கர்த்தர் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. செயல்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்க வட்டாரத்தை உதவி செய்யுங்க. எங்க மாநிலத்துக்கு உதவி செய்யுங்க. எங்க தேசத்துக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக கர்த்தாவே இயேசு சாமி ராஜா, ஏதாவது ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. உம்முடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்க எங்களை அர்ப்பணித்து நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களோடு கூட இந்த இந்த நேரம் வரைக்கும் எங்களோடு கூட பேசினதுக்காக உங்க நாங்க நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா நான் உமக்கு கடன் கொடுக்கிறவர் என்று சொல்றது பணத்தால் அல்ல சுவாமி ராஜா. மன உருக்கத்தால் நாங்க கடன் கொடுக்கும்போது, அதிகமான மன உருக்கத்தை உம்மிடத்திலிருந்து நாங்க பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே கர்த்தாவே செய்வேன் என்று சொல்லி கர்த்தாவே இந்த வேதத்துல நாங்க வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 19:17 ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாப்பட்ட ஒரு வழி கர்த்தாவே வாசலை கர்த்தாவே எங்களுக்கு திறந்து விடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்துக்காக கர்த்தாவே இயேசு சாமி ராஜா, நாங்கள் இதை செய்யத்தக்கதாக ஆண்டவரே எங்களோடு கூட ஆவியானவருடைய ஏவுதல் இருந்த ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும்படியாக ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்டவரே இயேசு சாமி ராஜா, நீர் கர்த்தாவே இயேசு சாமி ராஜா இரக்கத்தை குறித்து பேசுகிற தெய்வமா இருக்கிறீர் ஆண்டவரே. ஆதி ஆகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கர்த்தாவே இரக்கத்தை நிமித்தம் என்னென்ன காரியங்களா என்னென்ன அற்புதங்களா செய்தீர் என்று இந்த சுவிசேஷத்துல நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களால் என்றதை செய்ய ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தாவே உம்முடைய கிருபையும் இரக்கமும் வழிநடத்தலையும் தரும்படி உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை எங்களோடு கூட பேசுங்க, எங்களை நடத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க. எல்லா மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்தி மாறாதன்பு இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டி ஜெபிக்கிறோங்க நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவங்க இன்னைக்கு பேசின சத்தியத்துக்காக நம்ம நன்றியை தெரிவிப்பது கைத்தட்டி அவங்கள அது நல்ல ஒரு சத்தியமா. அதே சத்தியத்துல ஜோப் 1:2 யோபு 1வது அதிகாரம் 2வது அதுலயும் அப்படித்தான் சொல்லுது. ஆல்வேஸ் பி ஹம்பிள் அப்படின்னு. பிகாஸ் காட் கிவ்ஸ் ஹி கேன் ஆல்சோ டேக். இந்த யோபோட கதையில நம்ம பார்த்தோமா, எல்லா ஆசீர்வாதமும் அவர் பெற்றுக்கொண்டு இருந்தாரு. ஆனா ஒரு கட்டம் வந்தோடனே எல்லாத்தையும் இழந்து போயிட்டாரு. இழந்து போனாலும் அவர் விசுவாசத்துல கொஞ்சம் கூட அவர் குறைவா இல்லை. எப்படி என்ன ஆகுனாலும் பரவாயில்ல, அவரும் உடம்பெல்லாம் சொரியா வந்து புண்ணுகளா வந்து அப்படியா இருந்தாரு. ஆனா அந்த அந்த டெஸ்ட் அதுல அவரு கடந்து வந்த பிற்பாடு அவர் பார்த்தோமா, கர்த்தர் இன்னும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவருக்கு தந்தாரு. இந்த ஒரு ஏழைக்கு பாருங்க, அவர் மரித்து போனாலும் that's why the life is temporary. அந்த அந்த டெம்பரரியா இருக்கிற இடத்துல there is another life after our date. That's the real game. அப்படின்னா இப்ப நம்ம உயிரா இருக்கிற நேரத்துல ஒரு 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 காலகட்டம் தான், மேபி 70 or 80 or 89 90 years old அப்படி. ஆனா there is another life where that is called internal life, நித்திய ஜீவன் என்றுவாங்க. so we have to prepare for that lah. அது சினிமா அவ்வளோ அழகாக அந்த கதையை அவங்க சொல்லி வந்தாங்க, தேவனோட வார்த்தையை வைத்து. நானும் ஒரு கதை ஆசைப்படுகிறேன் சொல்றதுக்கு. அமெரிக்காவில் இது நடந்தது. ஒரு ஏழை அம்மா அவங்க விளம்பரம் விடுறாங்க, எனக்கு இன்னைக்கு சாப்பாடு இல்லை, சாப்பிட்டோம் ஒரு 2 நாள் ஆகுது, யாரும் எனக்கு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு.
அப்போ ஒரு பணக்காரர் அதை கேட்டுக்கிட்டே இருந்தார். கேட்டுக்கிட்டே இருந்தோன்னே சரி இவங்களை நம்ம கேள்வி பண்ணுவோம், ஏன்னா கிண்டல் பண்ணுவோம் அப்படின்னு அவரோட செக்ரட்டரி கிட்ட சொன்னாங்க, இந்த 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 உதவி கேட்குறவங்களோட அட்ரஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துரு அப்படின்னு. ஸோ அட்ரஸ் எல்லாம் எடுத்துட்டோன்னே பொருள்கள் எல்லாம் வாங்கி அந்த அம்மா கிட்ட கொண்டு போகிறாங்க. கொண்டு போனோடனே கதவை தட்டிட்டு அவங்க அந்த அந்த பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டோன்னே அந்த செக்ரட்டரி கேட்குறாங்க, அந்த பணக்காரனோட செக்ரட்டரி, நீங்கள் கேட்கலையா இந்த பொருள் எல்லாம் யார் உங்களுக்கு கொடுத்தா அப்படின்னு? கேட்க தேவையில்லை அப்படின்னாங்க. ஏன்னாக்கா அப்படியே அதை கர்த்தர் தான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணார்னா பிசாசு கூட எங்களுக்கு அந்த 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 காரியத்தை எல்லாம் செய்து முடித்துருவாங்க அப்படின்னு. ஸோ த டேபிள் வில் ட்ரெம்பிள் த சில்ட்ரன் ஆஃப் காட். ஹல்லேலூயா. ஓகே, இதோட இப்போ நம்ம எங்கே போவோம்? ஆஃபரிங் அண்ட் டைட்ஸ். ஆஃபரிங் எடுக்குவோம். இப்போ நம்ம க்ளோசிங் சாங். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழந்தால் யாவுமே மாறினில் அடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே, எங்கும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே, எங்கும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் செய்யா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் செய்யா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். சத்திய தேவன் நீரே, கனமகிமை செலுத்தியேன் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம்.
மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசு உலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள். ஆனந்தத்தோடே ஸ்தோத்திரம் செலுத்தி பாடுங்கள். ஆமென். ஜெபம் செய்வோம். சுவாமி, இந்த காணிக்கைக்காக ஆஃபரிங்ஸுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கொடுத்த கரங்களை ஒவ்வொருவரையும் பாதத்தில் வைக்கிறோம் சுவாமி. இப்படியாக நீங்க அவங்களை ஆசீர்வதித்து நல்ல ஒரு வேலையை கொடுத்து இந்த வருமானத்தை அவங்க பெற்றுக்கொள்ள குடும்பத்துக்கும் சபைக்கும் நீங்க அவங்களை ஆசீர்வாதமா வைத்திருக்கிற அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேலையிலையும் கடைசியாக closing prayer and benediction. Okay. The grace of the Lord Jesus be with you. The God's love to all of you in Jesus' name. Amen. உம்மையே நேசிப்போம். சாயோடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். ஆமென். ஆமென்.